ஹாய் ஒரியன். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் 10 ஜாப், அதாவது குரூப் டி ஏல செலக்ட் ஆனால் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சேலரி ஓகேங்களா, எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கோம், நம்ம வந்து லெவல் 12க்கான சேலரி வந்ததுன்னா எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ லெவல் 10க்கான சேலரி வந்ததுன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம போடுறோம் ஓகேங்களா. குரூப் 2 ஏல செலக்ட் ஆனால் அசிஸ்டன்ட், இப்போ லாஸ்ட் குரூப் 2 ஏல செலக்ட் ஆனால் ஆகஸ்ட் மந்த்துக்கான பே ஸ்லிப் தான். இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான பே ஸ்லிப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கு ஓகேங்களா, இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பேசிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20,600, லெவல் 10க்கான பேசிக் பே வந்துன்னா 20,600. அதில் டியர்னஸ் அலவன்ஸ் 50% எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 50% இந்த ஜூலை மந்த்துக்கு வந்து 53% ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 50%ன்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து 10,300 பேசிக்கு ப்ளஸ் டிஏ. ஹவுஸ் ரெண்ட் அளவு ஹெச்ஆர்ஏ வந்துன்னா 800. இவங்க வந்து சிட்டியை பொறுத்த சேஞ்சஸ் ஆகும். இது வந்து கிரேட் 4 சிட்டிஸில் இருக்குங்காட்டி அவங்களுக்கு அந்த லெவலில் இருக்கும். கிரேட் 3 சிட்டிஸ் அப்படிங்காட்டி வந்து அந்த லெவலில் இருக்கும். இப்போ கிரேட் 1 சிட்டிஸ் சென்னையில் மாதிரி இருக்குங்கன்னா ஹெச்ஆர்ஏ வந்து அதிகமாக வரும். இந்த பே ஸ்கேலுக்கு வந்து 1,800 இல்லை 2,000 பக்கம் வந்து வரலாம் ஓகேங்களா. ஹெச்ஆர்ஏ வந்துன்னா 800. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 300 தர்றாங்க ஓகேங்களா. மொத்தமாக வந்து கிராஸ் எடுத்துக்கிட்டோம்னா 32,000 கிராஸு. அதாவது நீங்கள் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறீங்க, குரூப் 2 ஏல அசிஸ்டண்டாக வந்து எடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து 32,000 வந்து இருக்கும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் டிடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா சிபிஎஸ்ல 3,090 இப்போ வந்து 3,090 வந்து சிபிஎஸ் பிடிப்பாங்க உங்கள்கிட்ட இருந்த. இந்த 3,090 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 + 10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதோட 10% ஓகேங்களா. அதை நீங்கள் கூட்டினீங்கன்னா வந்து 30,900 வரும். அதில் 3,090 ஓகேங்களா. நம்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 3,090 வந்து பார்த்துட்டிங்கன்னா சிபிஎஸ்சில் பிடிப்பாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 10% கான்ட்ரிபியூட் பண்ணி 3,090 வந்து உங்களோட சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபா பிடிப்பாங்க. இது வந்து ஹை எக்ஸ்பென்சிவ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் 295 ரூபா பிடிப்பாங்க. இது வந்து 10 lakhs வரைக்கும் இன்சூர்டு ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸு நம்மளுக்கு ப்ளஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா வந்து பிடிப்பாங்க. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் வந்துன்னா இன்கேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தர்றது. ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா பிடிப்பாங்க ஓகேங்களா. அது வந்து டோட்டல் 3,570 ரூபா வந்து பிடிப்பாங்க ஓகேங்களா. அப்போ டோட்டலாக இவ்வளோ தான் வந்து பிடிக்கிறது 3,570. இது நீங்கள் வந்து நான் ஸ்டேச்சுரரி டிடக்ஷன் ஏதாச்சும் ஒரு கடனுக்கு இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேச்சுரரி டிடக்ஷன் வந்து தான் பிடிப்பாங்க ஓகேங்களா. மொத்தம் உங்களோட கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,000. இது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறதுனா இது கிடையாது. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற சேலரி ஓகேங்களா. இப்போது நெட் பே வந்து கிரெடிட்டட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 28,430 வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. உங்களோட இது முதல்ல வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களோடது 32,000 வந்து கிராஸ் வருது. அதில் வந்து 3,570 ரூபா வந்து பிடிச்சிருவாங்க. இதில் என்ன வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் வந்து 800 வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 800 ப்ளஸ் வந்து ஹெச்ஆர்ஏல ஒரு 1,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து 1,000 ரூபாய் வந்து சென்னையில் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 29,000 சம்திங் வந்து கிரெடிட் ஆகும். மித்தவங்க எல்லாத்துக்குமே வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 28,430 ரூபாய் ஃபஸ்ட் மந்த் சேலரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 28,430 ரூபா வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான் அசிஸ்டண்ட்டு. இது வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் பென்ஷன் ஸ்கீமு இதெல்லாம் வந்து வர்றப்போ நியர் ஃபியூச்சரில் வந்து பென்ஷன் கொடுத்துருவாங்க. 50% வந்து பென்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி வர்றப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்லா படிங்க, மோட்டிவேட் ஆகி படிங்க ஓகேங்களா. அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு கொடுக்க போகிறது வந்து இவ்வளோ தான். 28,430 ரூபா வந்துட்டுனா அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க இப்போ அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு சேலரியாக கிரெடிட் ஆகும். இது குரூப் 2 ஏக்கான ஒரிஜினல் பே ஸ்லிப்பு ஆகஸ்ட் மந்த் 2024 ஓகேங்களா. இப்போ தான் எடுத்தது, போன மந்தோட வந்து தான் பே ஸ்லிப் இது.
சரி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மந்த்து ஆகஸ்ட் மந்தோட பே ஸ்லிப் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பார்த்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.